நடிகை ராதா 100க்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். ராதா திரைப்படத்தில் நடிக்க வருவதற்கு முன்பே அவரது சகோதரி அம்பிகா மிகப்பெரிய நடிகை. திருவனந்தபுரத்தை அடுத்த கல்லாறு பிறந்தவர்கள் தான் இவர்கள் இருவரும். அவர்களின் அம்மா காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய பேச்சாளர். இவருக்கு நடிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்ததால் தங்களது 3 மகள்களையும் நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக பல முயற்சிகளை செய்தார். அப்படித்தான் முதலில் அம்பிகாவிற்கு நடிக்க வாய்ப்பு வந்தது. அம்பிகாவிற்கு முதலில் மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்ட போது அவர்களின் வீட்டில் சரியான லைட் கூட இல்லை. அப்போது காரின் லைட்டை போட்டு அவருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. இதன் பிறகுதான் அம்பிகா சினிமாவில் நடிக்க வந்தார். இதனைத் தொடர்ந்துதான் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக ஒரு நடிகையை தேடிக்கொண்டிருந்தார் பாரதி ராஜா. அந்த நேரத்தில் தான் ராதா போட்டோவை பார்த்து அவரை அந்த படத்தில் நடிக்க வைத்தார். அவரை சினிமாவில் நடிக்க வைக்கும் பொழுது அவருக்கு வயது 15 மட்டுமே. அதன் பிறகு ராதா அடுத்தடுத்த படத்தில் நடித்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என அனைத்திலும் சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் நடித்து பிரபலமான நடிகையாக விட்டார். ராதாவிற்கு எங்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கு முன்னாடி நின்று தீர்த்து வைப்பது பாரதி ராஜாகத்தான் இருக்கும். இதற்கான தனது உதவியாளர் சித்ரா லட்சுமணனை ராதாவின் உதவியாளராக அனுப்பி வைத்து கடைசி வரை ராதாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இன்று ராதாவிற்கு பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ராதா, அம்பிகா, அவரது அம்மா மூவரும் எம்ஜிஆரை பார்த்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை என்று சொன்னதும் எம்ஜிஆர் விருகம்பாக்கத்தில் 10 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது. ஏஆர்எஸ் கார்டனும் உருவாக்கப்பட்டது. அதன் பக்கத்தில் இருக்கும் தெருவிற்கு ஏஆர்எஸ் தெரு என பெயரும் வைக்கப்பட்டது. அதாவது அம்பிகா, ராதா, சரசாம்பாள், சுதந்திர போராட்ட தியாகிக்கு கூட இப்படி ஒரு பெயர் வைக்கப்படவில்லை. இதே போல திருவனந்தபுரத்திலும் ஏஆர்எஸ் கார்டன் உள்ளது. இதுதான் ராதாவின் அம்மாவின் தொழில் சூட்சமம். பல கோடி சொத்து மதிப்பு இவர்களிடம் உள்ளது. இதனையடுத்து ராஜசேகர் நாயர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ராதா. தம்பதிகளுக்கு 2 மகள் இருக்கிறார்கள். இதில் மூத்த மகள் கார்த்திகா நாயர் அன்னகுடி என்கின்ற படத்தில் நடிக்கிருந்தார். 2வது மகள் துளசி நாயரையும் கடல் என்ற படத்தில் நடிக்க வைத்தார். ஆனால் ராதாவின் மகள் நடித்த படங்கள் பெரிதாக ஓடவில்லை. இப்பொழுது ராதா பெரிய தொழிலதிபராக மாறிவிட்டார். இதில் ராதாவின் பெயரில் 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ரெஸ்டாரண்ட், சினிமா, பள்ளிக்கூடம் என பல ஆயிரம் கோடி சொத்து மதிப்பு இருக்கிறது. ராதாவின் ரோல் மாடல் ஜெயலலிதா, ஸ்ரீபிரியாதான் என்று தமிழா பாண்டியன் அந்த பேட்டியில் பேசியுள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.